ரொம்ப சிம்பிள் இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு அதுவும் கம்மியான டயத்தில் ரொம்ப டேஸ்டியான இறால் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து இறாலில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்புத்தூள், இஞ்சி பூண்டு, தேவைப்பட்ட கரம் மசாலா இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் நல்லா தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்த இறாலை கொட்டிட்டு அதில் 3 to 4 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடணும். இறாலேருந்து இந்த மாதிரி தண்ணி விடும். அந்த தண்ணியில் நல்லா வற்றினதுக்கப்புறமா வெட்டி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வெங்காயம் போட்ட இடமே தெரியாமல் இறாலும் வெங்காயம் நல்லா பைண்ட் ஆகி இருக்கும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடியும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்த இறால உள்ள தண்ணியெலாம் நல்லா வற்றி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கை நிறைய கொத்து கருவேப்பிலை எடுத்து அந்த இறால் மேலே போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. கருவேப்பிலை போட்டு ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வதங்க. நம்மளுக்கு வந்துட்டு அந்த கருவேப்பிலோட ஃப்ளேவர் வந்து இறால இறங்கணும். அதுதான் மெயினு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜில் வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணுறனால பண்ணிக்கலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ட்ரையா வேணும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் போல நல்லா வந்து வதக்கி விடுங்க. ஸோ என்னோட இறால் வறுவல் பார்த்தீங்கன்னா, ஃபைனலா இதே மாரி தான் அவுட்புட் வந்துச்சு. ஸோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.